ஐரோப்பாவின் பால்கனின் ஒரு அமைதியான மூலையில் கண்களை இழந்த ஒரு பெண் எதிர்காலத்தை பற்றிய தனது பார்வையால் இந்த உலகையே ஆச்சரியப்பட வைத்தார். கண் பார்வை உள்ள மனிதர்கள் அந்த கண்ணிழந்த அற்புத பெண்ணை பார்க்க காத்திருந்தார்கள். அவர்கள் அவளை பாபா வங்கா என்று அழைத்தனர். அவரது கணிப்புகள் புனைவுகளை வடிவமைத்தன, விவாதங்களை தூண்டியது மற்றும் மனிதகுலத்தை எதிர்காலத்தின் அறியாத எல்லைகளை காண வைத்தது. காலத்தை கடந்து பல தீர்க்க தரிசனங்களை கூறிய பாபா வங்காவை பற்றித்தான் இந்த காணொளியில் கூறப்போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் என்பது எதிர்கால நிகழ்வுகளின் முன்னறிவிப்பு ஆகும். இது பெரும்பாலும் தெய்வீக தூண்டுதலால் அல்லது ஆன்மீக அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நுண்ணறிவிலிருந்து பெறப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் பொதுவாக மத அல்லது மாய மரபுகளுடன் தொடர்புடையவை. இந்த தீர்க்க தரிசனங்களை எளிதில் கூறவும் முடியாது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எளிதில் புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்படி கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பல வருடங்களை கடந்து நடப்பதை பார்த்தால் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தான் ஏற்படும். அப்படி உலகை ஆச்சரியப்பட வைத்த சில தீர்க்க தரிசனங்களை இப்போது பார்க்கலாம். 1. பாபிலோனின் வீழ்ச்சி, அந்த நகரம் பாழடைந்து போதல் மற்றும் அங்கு ஓடிக்கொண்டிருந்த யூப்ரேட்டிஸ் நதி வறண்டு போவது போன்ற குறிப்பிட்ட விவரங்களுடன் முன்னறிவிக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் கிமு 539 பாரசீக மன்னர் சைரஸ் பாபிலோனை கைப்பற்றிய போது நிறைவேறியது. யூப்ரடிஸ் நதியை திசை திருப்புவதன் மூலம் அவரது இராணுவம் நகரத்திற்குள் நுழைய முடிந்தது. மனித வரலாற்றில் யூப்ரடிஸ் நதி மிக முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். டைக்ரிஸ் நதியுடன் சேர்ந்து இந்த நதி நாகரீகத்தின் தொட்டிலாக கருதப்பட்டது. இந்த நதி வறண்டு கொண்டே வருகிறது. நீர்மட்டம் அபாயகரமாக குறைந்துள்ளதால் 2040ஆம் ஆண்டுக்குள் இந்த நதி முற்றிலும் வறண்டுவிடும் என்று கூறப்படுகிறது. 2. ரோமானிய பேரரசு பெரும் சக்தியாக உயரும், ஆனால் இறுதியில் வீழ்ச்சியடைந்து சரியும் என தீர்க்க தரிசனம் விர்ஜில் மற்றும் சிபிலின் ஆரக்கிள்ஸ் போன்ற ரோமானிய கவிஞர்களால் கூறப்பட்டது போல் கிபி 476இல் ரோம சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. 3 மனிதன் சந்திரனுக்கு பயணிப்பான் என ஜூல்ஸ் வெர்ன் என்பவர் ஃப்ரம் தி எர்த் டு த மூன் 20,000 லீக்ஸ் அண்டர் த சீ என்ற நாவலில் 1865இல் கூறியுள்ளார். அவர் கூறியது போல் மனிதன் 1969இல் சந்திரனில் காலடி வைத்தான். 4. இரண்டாம் உலகப் போர், ஹிட்லரின் எழுச்சி மற்றும் பல தீர்க்க தரிசனங்களை நாஸ்ட்ரடாமுஸ் கூறியுள்ளார். 5. புனிதமானதாக கருதப்படும் கங்கை நதி கலியுகத்தின் இறுதியில் மனித குலத்தின் அதிகரித்து வரும் பாவச் செயல்களால் வறண்டு போகும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இப்படி பல புகழ்பெற்ற தீர்க்க தரிசனங்கள் உலகை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அப்படி தனது தீர்க்க தரிசனங்களால் உலகை ஆச்சரியப்படுத்திய ஒருவர்தான் நாஸ்ட்ரடாமுஸ் ஆஃப் த பால்கான்ஸ் என அழைக்கப்படும் பாபா வாங்கா ஆவார். இவரது கணிப்புகள் ஐரோப்பாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. பாபா வாங்காவின் முக்கியமான சில கணிப்புகளை இப்போது பார்க்கலாம். 1. செப்டம்பர் 11, 2001இல் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதல். இந்த தாக்குதல்கள் அல் கொய்தாவால் ஒருங்கிணைக்கப்பட்ட பயங்கரவாத செயல்களின் தொடர்ச்சியாகும். 4 கடத்தப்பட்ட விமானங்கள் ஒரே நேரத்தில் அமெரிக்காவை குறிவைத்தன. அதில் 2 விமானங்கள் நியூயார்க் நகரத்தில் உள்ள உலக வர்த்தக மைய கோபுரங்களை தாக்கியது, அவற்றில் அழிவை ஏற்படுத்தியது. இன்னொன்று வர்ஜீனியாவில் பென்டகனை தாக்கியது. மற்றொன்று பயணிகள் தலையிட்ட பிறகு பென்சில்வேனியாவில் விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். 2. டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி. இந்தோனேசியாவின் சுமத்ரா கடற்கரையில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்த சுனாமி ஏற்பட்டது. இது இந்தோனேசியா உட்பட 14 நாடுகளில் உள்ள கடலோர பகுதிகளில் 30 மீட்டர் உயரம் வரை சக்தி வாய்ந்த அலைகளை கட்டவிழ்த்து விட்டது. இதனால் பல லட்சம் மக்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர். இதையும் பாபா வங்கா கூறியதாக கூறப்படுவதுண்டு. 3. ரஷ்ய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் K141 குர்ஸ்க் ஆகஸ்ட் 12, 2000இல் கடற்படை பயிற்சியின் போது பேரண்ட்ஸ் கடலில் மூழ்கியது. கப்பலில் இருந்த ஒரு டார்பிடோ வெடித்ததால் இந்த பேரழிவு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது மிகப்பெரிய வெடிப்பு நீர்மூழ்கி கப்பலை விரைவாக கடலில் மூழ்கடித்தது. கப்பலில் இருந்த 118 பணியாளர்களும் தங்கள் உயிர்களை இழந்தனர். அதில் சிலர் ஆக்சிஜன் பற்றாக்குறை அல்லது வெள்ளம் காரணமாக மரணமடைவதற்கு முன்பு
மணிக்கணக்கில் ஏர் பாக்கெட்டுகளில் உயிருக்கு போராடினர். ஆனால் வெளிநாட்டு உதவியை ஏற்க ரஷ்ய அரசாங்கம் தயக்கம் காட்டியதால் மீட்பு முயற்சிகள் தாமதத்தை எதிர்கொண்டது. இதனால் அந்த நீர் மூழ்கி கப்பலில் இருந்த அனைவரும் நீருக்குள்ளே மடிந்து போனார்கள். 4. அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதி ஒரு கருப்பின மனிதராக இருப்பார் என்று கணித்ததாக கூறப்படுகிறது. அவர் கூறியது போல் அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக பாரக் ஒபாமா பதவி ஏற்றார். 1969 பாபா வங்கா இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மரணத்தை தான் அறிந்ததாக கூறினார். புகை மற்றும் நெருப்பில் ஒரு ஆரஞ்சு மஞ்சள் நிறத்திலான ஆடையில் இந்திரா காந்தியை பார்க்கிறேன் என கூறினார். பாதுகாவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய துரதிர்ஷ்டமான அந்த நாளில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி உண்மையில் காவி நிற சேலை அணிந்திருந்தார். 1990 ஆண்டின் ஒரு நேர்காணலின்படி ஆகஸ்ட் 11, 1996 அன்று அவர் இந்த உலகை விட்டு பிரியும் நாள் என கூறியிருந்தார். அவர் கூறியபடி அதே நாளில் அவர் உயிர் பிரிந்தது என்பதும் ஆச்சரியமான உண்மை. இது மட்டுமல்ல, எதிர்காலத்தை பற்றியும் பல கணிப்புகளை அவர் கூறியுள்ளார். அவற்றில் முக்கியமானவற்றை இப்போது பார்க்கலாம். 1. 2025 ஆய்வகத்தில் செயற்கை முறையில் மனித உறுப்புகள் உருவாக்கப்படும். கேன்சருக்கு தீர்வு காணப்படும். 2. மற்ற கிரகங்களில் உள்ள வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு ஏற்படும். 3. 2028 மனிதகுலம் பிளானட் வீனஸில் கிடைக்கும் ஆற்றலை பூமியில் பயன்படுத்த ஆராய ஆரம்பிக்கும். 4. 2076 மீண்டும் கம்யூனிசம் உலகம் முழுவதும் பரவும். 5. 3005 செவ்வாய் கோளில் உள்ள வேற்று கிரகவாசிகளுடன் பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் போர் நடைபெறும். 6. 3797 பூமி வாழ தகுதியற்றதாகி விடுவதால் மனிதர்கள் பூமியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். 7. 4599 அறிவியலின் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதகுலம் மரணமில்லாத நிலையை அடைகிறது. 8. 5079 உலகம் முற்றிலுமாக அழியும். சரி, பாபா வங்கா யார்? அவரது வாழ்க்கை வரலாறு என்ன? அவரது கணிப்புகள் எல்லாம் உண்மையா என்பதை இப்போது பார்க்கலாம். பாபா வங்கா அக்டோபர் 3, 1911 ஒட்டோமான் பேரரசின் சலோனிகா விலையேட்டில் உள்ள ஸ்ட்ரூமிகாவில் பிறந்தார். அவர் ஒரு குறைமாத குழந்தையாக பிறந்தார். இதனால் இளம் வயதில் பல உடல்நலக் கோளாறுகளால் அவதிப்பட்டார். உள்ளூர் பாரம்பரியத்தின்படி குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று கருதப்பட்டதால் அவருக்கு ஆரம்பத்தில் பெயர் வைக்கப்படவில்லை. ஆனால் திடீரென குழந்தை அழத் தொடங்க அவரை கவனித்துக் கொண்ட மருத்துவச்சி தெருவுக்கு சென்று ஒரு அந்நியரிடம் பெயர் கேட்டார். அவர் வஞ்சேலியா என அவருக்கு பெயர் சூட்டினார். வங்காவிற்கு 3 வயதாக இருந்தபோது அவரது தாயார் இறந்தார். அதே நேரத்தில் அவரது தந்தை முதல் உலகப் போரின் போது பல்கேரிய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டார். இதனால் தாய் தந்தையின் அன்பு அரவணைப்பு இல்லாமல் அண்டை வீட்டாரின் கவனிப்பில் வளர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பாபா வங்கா வாழ்ந்த பகுதி யூகோஸ்லாவியா இராச்சியத்திற்கு வழங்கப்பட்டது. யூகோஸ்லாவிய அதிகாரிகள் அவரது தந்தை பல்கேரிய சார்பு நடவடிக்கை காரணமாக அவரை கைது செய்தனர். அவர்கள் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர். இதனால் பாபா வங்காவின் குடும்பம் பல ஆண்டுகளாக வறுமையில் வாடியது. அவரது தந்தை இறுதியில் மறுமணம் செய்து கொண்டார். 1923 அவரும் அவருடைய தந்தையும் அவருடைய 12வது வயதில் நோவோ செலோவுக்கு குடிபெயர்ந்தனர். அங்கு ஒரு கொடும் சூறாவளி காற்று பாபா வங்காவை காற்றில் தூக்கி அருகிலுள்ள வயல்வெளியில் வீசியது. நீண்ட தேடலுக்கு பிறகு அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அப்போது அவரது கண்கள் மணல் மற்றும் தூசியால் மூடப்பட்டிருந்தன. வலியின் காரணமாக பாபா வங்காவால் கண்களை திறக்க முடியவில்லை. அவருக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்த போதிய பணமில்லாத காரணத்தால் படிப்படியாக அவருக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டது. பாபா வங்காவிற்கு பார்வை இல்லை, தந்தையாருக்கு நல்ல வேலை இல்லை. இப்படி அவருடைய இளமை காலம் கொடியதாக இருந்தது. இறுதியில் நூற்றுக்கணக்கான தொலைவில் உள்ள ஒரு பார்வை அற்றவர்களுக்கான ஒரு பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு பிரெய்லி மொழி கற்பிக்கப்பட்டது. இது அவரது வாழ்க்கையின் இனிமையான காலமாக கருதப்படுகிறது. 3 வருடங்களில் அவரது மாற்றாந்தாய் இறந்த பிறகு அவர் தனது இளைய சகோதரர்களை கவனித்துக் கொள்வதற்காக தனது 16வது வயதில் வீடு திரும்பினார். குடும்பம் வறுமையில் வாழ்ந்தது. 1939 ஆண்டில் அவரது 28வது வயதில் வங்கா புளூரிசி நோயால் பாதிக்கப்பட்டார்.
தொடர்ந்து 8 மாதங்கள் இந்த நோயால் அவர் கடும் அவதிப்பட்டார். படுத்த படுக்கையில் இருந்தார். அவர் விரைவில் இறந்து விடுவார் என்பது மருத்துவரின் கருத்து. ஆனால் திடீரென ஒரு நாள் தானாகவே படுக்கையில் இருந்து எழுந்து நின்று தனது வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இங்கிருந்துதான் அவரது தீர்க்க தரிசனங்கள் ஆரம்பித்தன. மே 10, 1942 வங்கா டிமிட்டர் குஷ்டரோவை மணந்தார். பெட்ரிச்சிற்கு அருகிலுள்ள கிராண்ட் ஜிலிட்சா கிராமத்தைச் சேர்ந்த பல்கேரிய சிப்பாய் குஷ்டரோவ். இந்த திருமணத்திற்கு சில தினங்களுக்கு முன்பு டிமிட்டரும் வங்காவும் பல்கேரியவிற்கு குடிபெயர்ந்தனர். அந்த நேரத்தில் 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பாபா வங்கா தனது தீர்க்க தரிசனங்களால் உலக யுத்தத்தில் காணாமல் போனவர்கள் திருப்பி வருவார்களா, எப்போது வருவார்கள் என்பது போன்ற எதிர்கால பலன்களை சரியாக கூற ஆரம்பித்திருந்தார். அவரது துல்லியமான கணிப்புகள் பலரை அவரை நோக்கி ஈர்த்தது. இதனால் அவரை காண பல 100 ஆட்கள் அவரது வீட்டை தினமும் முற்றுகையிட்டனர். ஆரம்ப காலத்திலே தினமும் அவரை பார்க்க குறைந்தது 300 பேராவது வருவார்கள். அவர் ஒருபோதும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் வேறுபாடு பார்க்கவில்லை. யாரிடமும் அவர் பணம் கேட்பதும் இல்லை. மக்கள் தங்களால் இயன்றதை நன்கொடையாக அவருக்கு வழங்கினர். தனது வாழ்க்கையில் குறைந்தது 30 லட்சம் பேருக்காவது அவர் பலன்களை கூறியிருப்பர் என கூறப்படுகிறது. சரி, பாபா வான்காவின் கணிப்புகள் அனைத்தும் உண்மையா? அவர் உயிருடன் இருந்தபோது அவர் தனிப்பட்ட மனிதர்களுக்கு தான் கணிப்புகளை கூறியுள்ளார். அதாவது திருமணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, நோய் சரியாகுமா, இது போன்ற தனிப்பட்ட நபர்களுக்கான பலன்கள் தான் அவர் கூறியுள்ளார். அவரை விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கூட ஆய்வு செய்துள்ளனர். இருப்பினும் அவரது திறன்கள் பற்றிய முழு உண்மை யாராலும் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவர் கூறிய கணிப்புகள் 80% நடந்ததாக அவரால் பலனடைந்தவர்கள் கூறுகிறார்கள். இருந்தாலும் அவரது பல கணிப்புகள் பொய்த்துள்ளது. அவைகள்: 1. அணு ஆயுதங்கள் மற்றும் பேரழிவுகளை உள்ளடக்கிய 3ஆம் உலகப் போர் 2010 தொடங்கி 2014 முடிவடையும் என்று பாபா வங்கா கணித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. 2. அமெரிக்காவின் கடைசி பிரசிடென்ட்டாக பராக் ஒபாமா இருப்பார் என அவர் கணித்ததும் நடக்காமல் போனது. 3. 2012 மற்றும் 2015க்கு இடையில் மனிதகுலம் வேற்றுகிரக வாசிகளுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் என்று வாங்கா முன்னறிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அப்படி ஏதும் நடக்கவில்லை. 4. 2014ஆம் ஆண்டுக்குள் துருவ பனிக்கட்டிகள் முற்றிலும் உருகி பேரழிவு தரும், அது உலகளாவிய வெள்ளத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கணித்தார். 5. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 2024 படுகொலை செய்யப்படுவார் என்று அவர் கணித்ததாக கூற்றுக்கள் உள்ளன. ஆனால் அப்படி ஏதும் இதுவரை நடக்கவில்லை. இவை அனைத்தையும் பாபா வங்கா தீர்க்க தரிசனமாக கூறினார் என்று கூறப்பட்டாலும் இதற்கு உண்மையான ஆதாரம் இல்லை. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எந்த விதத்திலும் யாராலும் ஆவணப்படுத்தவில்லை. ஆதலால் இப்போது அவரது பெயரால் வரும் எந்த தீர்க்க தரிசனத்துக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதலால் உண்மையில் அவர் இதை சொன்னாரா இல்லையா என்பதை சொல்ல முடியாது. அப்படியெனில் உண்மையில் இந்த தீர்க்க தரிசனங்கள் எங்கிருந்து வருகிறது என கேட்டால் அவரை அறிந்தவர்கள் அல்லது அவரை நேரில் சந்தித்தவர்கள் பாபா வாங்க இப்படி முன்னறிவிப்பு கொடுத்துள்ளார் என கட்டமைக்கிறார்கள் என்பதே உண்மை. மேலும் அவர் தனிநபர் சம்பந்தப்பட்ட முன்னறிவிப்புகளை தான் அதிகம் கூறியுள்ளார். ஆனால் அரசியல் அல்லது வரலாற்று தீர்க்க தரிசனங்களை அவர் அதிகம் தெரிவிக்கவில்லை என கூறுகிறார்கள்.